Hi, hello all. Welcome to our channel Naavin Rusi. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப் ரெசிபி லெமன் கொரியாண்டர் சூப். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பொடியா நறுக்கின கேரட் ஒரு 3 ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு, பொடியா நறுக்கின பீன்ஸ் 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன், பொடியா நறுக்கின கோஸ் 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு பொடியா நறுக்கினது, எலுமிச்சம்பழம் தேவைக்கு ஏற்ப, பொடியா நறுக்கின பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், ஒரு பச்சை மிளகா பொடியா நறுக்கினது, பட்டர் 1 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 1 டீஸ்பூன் அளவு, உப்பு தேவையான அளவு, பெப்பர் பவுடர் நான் வந்து ஒயிட் பெப்பர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், பிளாக் பெப்பரும் அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் 1/4 கப் தண்ணியில் வந்து கலந்து எடுத்து வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் இல்லாட்டி நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. பட் சூப்புக்கெலாம் வந்து பட்டர் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இந்த பட்டர் கொஞ்சம் சூடு ஏறட்டும். இப்போது பட்டர் நல்லா சூடேறிடுச்சு. இந்த டைம்லேயே வந்து எடுத்துருக்க கார்லிக்கும் சேர்த்துக்கலாம், அதே மாதிரி க்ரீன் சில்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டும் பச்சை மிளகாவும் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து எடுத்துருக்க காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேரட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே வந்து பீன்ஸும் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டில் வந்து கோஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் வதக்கி விட்டுடுங்க. ஹை ஃப்ளேமில் இல்லாமல் ரொம்பவும் லோ ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த காய்கறியை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது காயெல்லாம் நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து காய்கறி வேக வச்ச தண்ணி இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது நான் வந்து 4 பேருக்கு 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்க பர்சன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ சேர்த்துக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூடவே வந்து எடுத்து வச்சுருக்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம், சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு, எடுத்து வச்சுருக்க பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் இருக்க வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு கலரியாச்சு. நம்ம ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு 4 to 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுடலாம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இது மாதிரியான பாயிலிங் ஸ்டேஜ் வரணும். நல்லா இது மாதிரி தலன்னு கொதிக்கும் போது நல்லா அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியும் சேர்த்தாச்சு. அடுப்பு வந்து சிம்லே இருக்கட்டும். இப்போ எடுத்து வச்சுருக்க லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. லெமன் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் புழிஞ்சிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துடுங்க. உங்களுக்கு புளிப்பு போருன்னா அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. லெமனையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. லெமனில் வந்து அந்த சீடெல்லாம் இதில் விழாமல் பார்த்துக்கோங்க. அப்படி விழுந்தால் சூப் வந்து கசந்து போயிடும். இது இப்போ நல்லா கலந்துட்டு சிம்லே இருக்கட்டும். இப்போது இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரை நல்லா இதமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டியும் வந்து இந்த கிண்ணத்தில் அடியில் தங்கிடும் கார்ன்ஃப்ளவர். இதுமாக கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்ட உடனே நல்லா கலந்துடுங்க. இல்லாட்டி வந்து ரொம்ப கெட்டியாகிடும். சிம்லே வச்சு கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு கலந்து விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது இப்போது நல்லா ஒரு சூப் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 மினிட்ஸ் விடுங்க. இங்கே பாருங்கள், இது நல்லா சூப் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான லெமன் கொரியாண்டர் சூப் ரெடி ஆகிடுச்சு. இது செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.